திருவாரூருக்கு வந்துட்டோம். திருவாரூர் திருவாரூருடைய சிறப்பை நம்ம வாக்குகளாலே சொல்ல முடியாது. அத்தனை சிறப்பு. சிவராஜதானி அத்தகைய திருஞான சம்பந்த பெருமான் பல திவத்தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு திருவாரூர் என்ற ஒரு புனித தலத்திலே அங்கு எழுந்தருள்கிறார். அங்கு எழுந்தருடைய பெருமான் இந்த பதிகத்தை பாடிக்கொண்டே திருவாரூர் செல்கின்றார். அதான் சிறப்பு. இந்த பதிகத்தை பல தலங்கள்ல இறைவனை கண்டு தொழுது பாடுகின்றார். இங்கு திருவாரூர் செல்லும் போதே இந்த பதிகத்தை பாடுகின்றார். இது ஆச்சரியம் என்னன்னா, இந்த மூவர் பெருமக்களும் அப்படிதான் பாடி திருவாரூருக்கு போகும்போது பாடிக்கிட்டே தான் போயிருக்காங்க. ஞானசம்பந்தர் அப்படிதான் வந்துட்டு இருக்காரு. திருநாவுக்கரசரும் பாடிக்கொண்டு செல்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடிக்கொண்டுதான் சொல்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும்போது சொல்றாரு, அங்க உள்ள அடியார்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறார், உங்களை எல்லாம் திருவாரூர் பெருமான் ஆண்டு கொண்டு அருள் செய்கிறார் அல்லவா, அதே போல என்னையும் ஆழ்வாரோ கேட்டு சொல்லுங்க ஐயா, என்னையும் அவர் ஆட்கொள்ள சொல்லுங்க. அங்க ஒரு பெரிய ஞானி. ஆனா அங்க உள்ள அடியார்களை பார்த்து இந்த பதிகத்தை பாடிக்கொண்டு என்னையும் ஆழ்வாரோ கேளு, திருவாரூர் பெருமான் உங்களை ஆட்கொண்டது போல என்னையும் ஆட்கொள்வரோ கேட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவரும் பாடிக்கொண்டேதான் திருவாரூர் சொல்லுங்க. இந்த பதிகத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, திருவாரூருக்கு முதல்ல ஞானசம்பந்த பெருமான் தான் வர்றார். இவர் வருவதற்கு முன்பு திருநாவுக்கரசர் பெருமான் இவர்கள்லாம் முருகநாதர் மடத்தில் தங்கி இருக்கிறார். திருப்புகழூர்ல தங்கி இருக்கும்போது திருநாவுக்கரசர் அந்த அடியார் கூட்டத்தில் கலந்துக்கிறார். கடவுள் திருஞான சம்பந்தர் கேட்கின்றார் நாவுக்கரசர் பெருமானை பார்த்து, ஐயா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் கேட்கிறார். அப்படின்னு கேட்டா அடியார் பெருமக்கள் சொல்லுவாங்க, இந்த கோயிலிருந்து வருகிறேன்னு சொல்லுவாங்க. ஐயா நான் திருவாரூரில் இருந்து வருகின்றேன்னு சொல்லுவாங்க. ஓ, திருவாரூர்ல என்ன விசேஷம்? அங்க திருவாதிரை ரொம்ப விசேஷம். திருவாதிரைக்கு அந்த காலத்துல இப்பதான் சிதம்பரத்துக்கு அதிகமாக சொல்றோம். அன்னைக்கு திருவாரூர்ல இந்த திருவாதிரை தரிசனம் அவ்வளவு சிறப்பா இருக்குமா. அதனால திருவாரூர்ல திருவாதிரை தரிசனம் அவ்வளவு சிறப்பா இருக்குங்க. அதை கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு ஞானசம்பந்தர் பெருமான் கேட்கிறார். கேட்டோடையும் அவர் சொல்லலையா, பதிகமாவே பாடுங்க. முக்தி விதானம் அப்படின்ற அருமையான பதிகத்தை திருவாரூர்ல திருவாதிரை நாள் எப்படியெல்லாம் நடந்தது என்பது மிக அருமையாக தேவாரத்தை சுட்டி காட்டுகிறார். அந்த பதிகம் பாடும்போது ஞானசம்பந்த பெருமான் அகக்கண்ணிலே அதை காண்கிறார் திருவாரூர். ஏன்னா பெரியவங்க பாடும்போது அது திருவாரூர் அப்படியே படம் பிடிச்சு காட்டின மாதிரி இருக்கும். அங்க நடந்த நிகழ்வை அப்படி படம் பிடிச்சு காட்டுறாரு. அந்த திருவாரூர் ஆழித்தேர் வருகின்ற பெருமான் தியாகராஜ பெருமான் வருகின்றார். ஆண்களும் பெண்களும் அடியார் பெருமக்களும் தேவர்கள் எல்லாம் முந்தி எடுத்துக்கொண்டு தரிசனம் காண்பதே கண்ணை படம் பிடிச்சு காட்டு. அதை கண்ட உடனே பாடிதான் முடிச்சாரா திருஞானம் உடனே விழுகணும். இப்பொழுதே நான் திருவாரூர் சொல்கிறேன் திருவாரூர் சொல்றேன். அப்படி திருவாரூர் இந்த திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு பெருமானை தரிசனம் செய்கிறார் என்று சொல்லி இப்போது வியாழக்குறிச்சி பண்ணி திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருவாரூர் பதிகம். இந்த பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் யாரெல்லாம் ஓதுகிறார்களோ சொல்லுதல் கேட்டல் வல்லார். யாரெல்லாம் சொல்கிறார்களோ பாடுகிறார்கள், இது செவிவழியை கேட்கிறார்கள், கேட்டாலும் அதே பயன் கிடைக்கும், கேட்கிறார்கள் அவர்கள் துன்பம் துடைப்பாரே, துன்பமில்லாத இன்ப வாழ்வை அவர்கள் பெறுவார்கள். அதனால தேவாரத்தை நம்ம ஓதுதல் செய்யணும். ஓதுதல் ஓதுவித்தல், கேட்டல் கேட்பித்தல். தானும் ஓதணும், பிறரை ஓதுவிக்கணும், தானும் கேட்கணும், பிறரை கேட்பிக்கணும். இதுதான் புண்ணிய செயல், ஞான பூசை என்று நமக்கு அருள் சிவாச்சாரியார் அருள்வார்கள். அருமையான இந்த திருப்பதிகத்தை கேட்க வேண்டவர்களும் சொல்ல வேண்டவர்களும் துன்பம் துடைப்பார்கள் என்று பேசுகின்றார். இப்போது நான் சுருக்கமாக அந்த பதிகை சிறப்பை சொல்கின்றேன். இங்கே திருவாரூரில் எழுந்தருளிய பெருமான் எப்போதும் வேதங்களை பாடிக்கொண்டிருப்பார். வேதங்களை பாடிக்கொண்டிருப்பார். பொதுவாக ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க. ஒருத்தரை சொல்லணும்னு சொன்னா இன்னவாறு சொல்லணும், அப்பதான் அது விளக்கம் பெறுவார்கள் என்று தொல்காப்பிய இலக்கணம் சொல்லுவாங்க. அந்த இலக்கணப்படி இங்கே ஞானசம்பந்த பெருமான் இங்கே நமக்கு சொல்கின்றார். என்னன்னு சொன்னா உரை, கோலம்,
அணி, வீரம். இந்த நாளை சொன்னாதான் விளக்கம் கிடைக்கும் நமக்கு. இந்த நாளையுமே இந்த பாட்டில் சொல்றாரு. முதல் சாமியுடைய திருக்கோணம் அவர் என்ன சொன்னார்? முறைனா எப்போதும் வேதத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். வேதத்தை ஏன் அவர் பாட வேண்டும்? வேதங்கள் நற்போதனைகளை சொல்லி இவ்வாறு வாழ்க, இவ்வாறு வாழக்கூடாது, இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இப்படி செய், இப்படி செய்யக்கூடாது எப்படின்னு அறிவு நூல் போதிக்கும். அதைத்தான் பெருமாள் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். நம்ம திருக்கோயில் போய் வழிபாடு செய்யும் போது சாமி சொல்லாமல் சொல்லுவாருங்க. நீங்க ஒன்றும் அவர் சொன்ன உண்மையை சொல்லவே கேட்க வேண்டியதில்லை. நீங்க எப்படி தரிசனம் பண்ணாவே போதும், உங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம அறிவுல சொல்லிடுவேன். அதனால எப்போதுமே சாமி இங்க வேதம் ஓதிக்கொண்டு இங்க சாம வேதம் ஓதி அப்படின்ற சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சாம வேதம் ஓதுறத அவர் காதலை கேட்டுருக்கு. சாம வேதம் சாமி இங்க எப்போதுமே ஓதிக்கிட்டு இருக்கிறாராம். நீங்க சாதாரணமா ஓதுனா கூட நம்ம பேர் கேட்க மாட்டாங்க. இசையோடு ஓதுனா ஈர்க்கும். இசை அப்படி எப்படின்னு கவன தடுமாற்றங்கள் உள்ளவங்களை கூட அப்படி இழுத்து கொண்டு உட்கார அங்கே சாமி இசையோடு ஓதிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே சாமவேதம் ஓதி உரை நல்ல போதனைகளை சாமி நமக்கு கொடுப்பார். அதனாலதான் நானும் சாமி தரிசனம் பண்ணாலே போதும், நமக்கு எல்லாம் கிடைச்சது. அவருடைய திருக்கோலம் உமையொருவாகன், திரைசூடியவன், திருநீலகண்டன், அவருடைய திருக்கோலங்கள் அத்தனை சிறப்பு மிக்கது. அது மட்டுமல்ல, திங்கள் சூடியவன், இலைத்தலை மூவிலை சூளம் படையவன், திரிசூலம் படையவன். அப்படின்னா திரிசூலம்னா 3 இலை, படைத்தல், காத்தல், அடித்தல், 3 தன் கைதர பெற்றவன். அவர் கையில் இருக்கு. இந்த உலகத்தை இந்த உலகத்தையும் உடம்பையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவர் கையில் இருக்கின்றது. அதனால் திரிசூலத்தை தன் கரங்களில் வைத்தவன், திரை சூடியவன். யாரெல்லாம் சந்திரனை போல இறைவனுடைய காலடியில் விழுந்து வணங்குகிறார்களோ, இறைவனுடைய திருவடி அடைந்தவருடைய தூக்கி தன் தலை மீது வைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட பெருமான் என்று பேசுகிறார். அவர் திரிபுரங்களை எரிய செய்தவன். நம்ம ஆணவம், கண்மை, மாய் என்று சொல்லக்கூடிய நம்மளை இந்த உயிரை பிடித்திருக்கின்ற பிணிகளை, இருள்களை, ஆணவத்தை முற்றிலுமாக நீக்க வல்லவன் அவன். அவனுக்கு ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும் ஐயா, அதான் திருவாதிரை. ஏன்னா நாவுக்கரசர் பெருமான் பார்த்து கேட்டுட்டு வந்ததுனால இங்க திருவாதிரை நாயகனே பேசுற. திருவாதிரை ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே. திருவாதிரை நட்சத்திரத்தை மிகவும் விருப்பம் கொண்டவன் அவன் ஆதிரை நாயகன் என்று முதல் பாட்டில் அவருடைய கோலம், அவருடைய அந்த நிலைகள் எல்லாம் மிக அருமையாக பெருமான் இங்கு எடுத்து வைக்கின்றார். 2வது பாடலே பால், நெய், தயிர் போன்றவற்றை மிகுந்து உகத்து ஆடக்கூடிய பஞ்சகவி. சாமிக்கு பஞ்சகவியம்னா ரொம்ப பிடிக்கும். பஞ்சகவியம்னா சாமி 3 தான் சொல்லியிருக்கிறாரே அப்படி கேட்கலாம். பால், நெய், தயிர் இல்லையா? இந்த பின்னாடி உள்ள 2 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? இப்போ பொதுவா உலகத்துல எல்லாமே 2 தான் இருக்கும். இன்பம், துன்பம், நன்மை, தீமை, லாபம், நட்டம், ஆண், பெண், எல்லாமே 2 தான் இருக்கும். அப்ப இருவேறு கருத்துக்கள் என்பது இந்த இயல்பு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உலக இயல்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கஷ்டம் கிடையாது. இவர் நம்ம சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம பார்க்கணும். இருவேறு கருத்துக்கள் இருக்கும், அவர் கேட்காம இருப்பார். அதை நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அதனால கேட்கின்ற ஒரு நிலையும் ஒருத்திருக்கும், கேட்காத நிலையும் ஒருத்திருக்கும். நம்ம இந்தியாவிலே மதங்களை இங்கு உருவான சமயங்களை பிரிக்கும் போது பெரியவங்க 2 வகையில தான் பிரிச்சாங்க. வேத உடன்பட்டது ஒன்று, வேத மறுப்பு கொள்கை உண்டு. வேத கொள்கை உண்டு, வேத மறுப்பு கொள்கை. அதான் வேத உடன்பட்டது என்ன? ஆன்மீகம், இறைவன் ஒருத்தன் இருக்கிறாயா அப்படி சொல்ற ஆன்மீகம். அப்படிப்பட்ட உடன்பட்டவங்க. இதுக்கு நேர் எதிரானவங்க ஆன்மீகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இறைவனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாத்திகவாதி. இந்த 2 இருக்கத்தான் செய்யும். இருள் இருந்தா, ஒளியில் இருந்தா இருள் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி எல்லாமே 2 தான். இப்ப பால், தயிர், நெய், இந்த முன்னாடி 2க்கு 2 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சில பேர் என்ன சொன்னாங்க? கோமயம், கோசலம். அதாவது கோவிலுடைய இந்த 5மே பசுதான் நம்ம கொடுக்குது. பால், தயிர், நெய். மிச்சம் கோமயம், கோசலம். கோசலம் கோ நீர், மூத்திரம். கோமயம் என்பது சாணம். இது உண்மைதான், அதுவும் புனிதத்தன்மை வாய்ந்துதான். இந்த 5ஐயும் குறித்த சதவீதத்தில் சதவீதம் இருக்குது. ஆகமங்களில் சொல்லப்பட்டபடி குறித்த சதவீதம் எடுத்துக்கொண்டு 5ஐயும் ஒரு வாழை இலையில கலந்து பஞ்சபிரம மந்திரங்கள்,
சடங்க மந்திரங்கள், புதிய மந்திரங்கள், சிவமூல மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஜபம் செய்து அதை உருவாக்கி சாமிக்கு திருமுழு காட்டினா உலகமே செழிப்பார், உலகமே செழிப்பார். அந்த காலத்துல பெரியவங்கெல்லாம் சிவபெருமானுக்கு முதல்ல பஞ்சகவியத்தை தான் திருமுழு காட்டுவாங்க, அப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் உண்டு. அந்த சாமிக்கு திருமுழு காட்டின அந்த பஞ்சகவியத்திற்கு உண்டோன்னு வைங்க, அதை விட அருமருந்து உலகத்திலே இல்லை. 4448 நோய் போயிடும். அப்புறம் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது பஞ்சகவியை சாப்பிட்டா கேன்சர் போகும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அது மாதிரி அத்தனை நோய்களையும் போக்கவன் என்ன இருக்கு. இந்த கோமைய கோசத்தை விரும்பாத சில பேர் இருப்பாங்க. அது என்ன இருந்தாலும் மலம் தானே, கழிவு தானே அப்படின்ட்டு வெண்ணையும் மோரும் கலந்துக்கோங்க இருப்பாங்க. வெண்ணையும் மோரும் கலந்துக்கலாம், அவங்க விருப்பம். அதனால சாமி அந்த இதுக்கெல்லாம் போகல. அதனால பால் தயிர் நெய் மட்டும் சொல்லிட்டேன். நீங்க மிச்சத்தை ரெண்ட அவங்களுக்கு என்ன பிரியமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற கருத்து அடிப்படையில பஞ்சகவியம் அந்த இடத்துக்கு பொதுவாக நீங்க பஞ்சகவியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதாவது பால் நெய் தயிர் கோமயம் கோசம், இது ஒரு பிரிவு. பால் நெய் தயிர் வெண்ணெய் மோர் எல்லாம் இருக்கு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அடுத்ததாக 6வது திருப்பாட்டிலே சாமி அவருடைய சாமிகளும் ஒரு சில ஆயுதங்களை வைத்திருப்பார், சின்னங்களை வைத்திருப்பார். அது எதற்கு என்று நாம் சிந்திக்க வேண்டும். சாமி ஒரு மனு வச்சிருப்பார். மனுனா கோடாரி. இவரையே கோடாரி வச்சிருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வினைகளை வெட்டுவதற்காக, நாம் செய்த வினைகளை ஒரே வெட்டா வெட்டி வினையை வேறு நம்மளுடைய அதாவதுங்க வினையை யாராலையுமே மொத்தமாக நீக்கிக் கொள்ள முடியாது. இந்த இடத்துல சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம்தான். அம்பினைக்கு இம்பினையாம் என்று சொல்லும் மகுதறிவே அப்படின்னு. நீ இந்த வினை, சில பேர் சொல்லுவாங்க இந்த வினை செஞ்சிட்டியா பரிகாரம், அதுக்கு பதில் இந்த வினை செஞ்சு. நீ தீவினை செஞ்சிட்டியா அதுக்கு பதில் நல்வினை செஞ்சு, எல்லாம் சரியாயிடும். அப்படிலாம் ஆகாது, அப்படிலாம் ஆகாது. யார் என்ன வினை செய்தார்களோ அந்த வினை அவர்களை நோக்கி திரும்பி கண்டிப்பாக வரும். அதை அனுபவித்து தான் ஆகணும். ஒருவருக்கு தீங்கு செய்திருந்தால் அது துன்பமாக பிறகு தாக்கும், கண்டிப்பா தாக்கும். பிறருக்கு இன்பம் செய்திருந்தால், பிறருக்கு நன்மை செய்திருந்தால் அது இன்பமாக திருப்பி வரும். அதனால பிறருக்கு நீ துன்பம் செஞ்சுட்ட, அதனால பிறருக்கு இன்பம் செஞ்ச டேலியா என்ன ஆகாது. இது நம்ம கணக்கு டேலியா அப்படின்னா இல்லை, அந்த கணக்கெல்லாம் இல்லை. என்ன செய்யறோமோ அதனுடைய பிரதிபலனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் சொன்ன அம்பினைக்கு இம்பினையாம் என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாதிருப்பது உண்டமக்கு ஊனமன்றே. அந்த வினைக்கு இந்த வினையை செஞ்சுட்டு தேவையில்லாம காலத்தை வீணடிக்காதே. நீ உய்வதற்கான வழியில் செல், அந்த மார்க்கத்தில் செல். நீ உய்வதற்கான மார்க்கம் எங்க இருக்கு? திருக்கோயில்ல தான் இருக்கு. நீ கோயிலுக்கு வா, சாமி தரிசனம் பண்ணு, அவர் உனக்கு வழிகாட்டுவார். நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டுமோ அதை நல்வழியில் பெருமானே செலுத்துவார். இதை விட எளிய வழி என்ன இருக்கு? நீங்க அவருக்கு எதுவும் ஃபீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது. ஐயோ நமக்கு எதாவது செய்யறாரு, எதுவுமே நமக்கு இருந்து அவர் எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் கருணாமூர்த்தி, அவரை பார்த்துட்டா போதும், தரிசனம் பண்ணா போதும், அவர் அவரை வழி நடத்துவார். இங்க வினைகளை வேறு நிற்பதற்காக மனு என்ற ஆயுதத்தை வச்சுக்கலாம். ஒரே போடா போட்டு அதான் சிறப்பு. ஆனா வினை செஞ்சா அவங்க கண்டிப்பா தாக்கும். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு தீவினை செஞ்சிருக்கிறேன், அது எப்பங்க தாக்கும்? நான் இப்போ ஒரு நல்வினை செஞ்சுட்டேன், ஒரு 1000 ரூபாய்க்கு அன்னதானம் போயிட்டேன், அந்த ரிப்பீட் எனக்கு இந்த பலன் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்கலாம். இது எப்படின்னா, எந்த ஒரு வினை செய்தாலும் அவை காலம்தான் அது கணிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இப்போ உங்களுக்கு உதாரணமா உங்களுக்கு வினை எப்படி பக்குவமாகுது, எப்படி ஒரு பயன் தருது, அது எந்த காலம்னு ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஒரு குழப்பம் வராது. நான் இவ்வளவுதான் செஞ்சிருக்கேன், எனக்கு சாமி ஒண்ணு கூடலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். கிடைக்கும், எப்ப கிடைக்கும்ன்றதான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் ஒரு விவசாயி இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 3 ஏக்கர் வச்சிருந்தார். அது 3 பிரிவா பிரிச்சார்.
1 ஏக்கர்ல வந்து கீரை பயிரிட்டார். 2வது 1 ஏக்கர்ல வந்து நெல்லை பயிரிட்டார். 3வது ஏக்கர்ல தென்னையை பயிரிட்டார். 3 ஒரே நாள்ல முடிச்சிட்டார். வேலையாட்களை கொண்டு ஒரே நாள்ல அந்த வினை செஞ்சிட்டார். வினை செயல் தானே, செயல்ன்றத வினைன்னு சொல்றோம். இந்த செயலை, இந்த வினையை ஒரே நாள்ல செஞ்சிட்டார். ஒரே நாள்ல செஞ்சிட்டார். அப்ப நம்ம கேட்கலாம், ஒரே நாள்ல செஞ்சிட்டார்ல, இந்த மொத்தமா ஒரே நாள்ல பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. கீரை வந்து 1 மாசத்துல கீரையாகி கிடைச்சிடும். 30 நாள்லயே நமக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா? நெல்லா 3 மாசத்துல கிடைச்சிடும். 90 நாள்ல கிடைச்சிடும். தென்னையா 5 வருஷம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். நம்ம ஒரு செஞ்ச வினை வந்து ஒரே நாள்ல வினை செஞ்சிருக்கிறாரு. ஒண்ணு வந்து 1 மாசத்துல கிடைக்குது, இன்னொன்று வந்து 3 மாசத்துல கிடைக்குது, இன்னொன்று வந்து 5 வருஷத்துல கிடைக்குது. இது மாதிரிதான் நாம் செய்கின்ற வினைகள் எப்ப பக்குவப்படுமோ அப்ப திரும்பும். இது நல்வினைக்கு இது பொருந்தும், தீவினைக்கும் பொருந்தும். நீ என்ன வினை செஞ்சாலும் அதுக்கு உரிய காலத்தில் வந்து திருப்பி கண்டிப்பாக வரும். அதனாலதான் சொல்றாரு. அப்ப சில பேர் சொல்லலாம், சரி நம்ம இப்போதைக்கு நம்ம தீவினைகள் செய்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு, சில பேர் அப்படிதான் முற்றிலும் விடுவே கூட சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சிட்டு நல்வினை கொஞ்சம் அதிகமா செய்யலாமா, செய். நல்வினை செஞ்சாலும் திருப்பி அது பயனாக நமக்கு வரும். ஆனா பெருமக்கள் ஞானாசிரியர்கள் என்ன சொல்றாங்க, நீ நல்வினையோ தீவினையோ 2ம் வரும். ஆனா அது எப்படின்னு சொன்னா 2மே எப்படின்னு சொல்லிட்டாங்க, தீவினையும் செஞ்சா அது உனக்கு தாக்குதா இல்லையா, துன்பமா வந்து தாக்குது. இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு சிறைக்கு இழுத்துட்டு போகும். தீவினை செய்வது எப்படின்னா இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு ஜெயிலுக்கு இழுத்துட்டு போகும். நல்வினை செஞ்சா தங்க சங்கிலியால் கட்டப்பட்டு ஜெயிலுக்கு போகும். 2ம் ஒண்ணுதான். இரும்பு சங்கிலியில கட்டினா என்ன, தங்க சங்கிலி கட்டினா என்ன, இதை ஞான ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுவாங்க. அதனால நீ நல்வினை தீவினை சொல்லி அப்படியே போய் குழப்பிக் கொள்ளாதே. நீ உய்வினை நீ உய்வதற்கு எந்த மார்க்கமோ அந்த வழியில் செய். நல்வினை தீவினையை நாம் அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துரு. அது நல்வினையோ தீவினையோ அனுபவிச்சு கழிச்சா அதோட முடிஞ்சிடும், திருப்பி வராது. ஏன்னா நீ உய்வினை மார்க்கத்தில் போகின்றாய், நீ உயர்ந்த நிலை மார்க்கத்தில் செல்கின்றாய் அப்படின் போது தாழ்ந்த ஒன்று உன்னை தாக்காது. அதனால சொல்றாரு, நீ ஒரு பெரிய குற்றத்தை செய்கின்றாய். ஞானசம்பந்தர் நம்மளை சுட்டி காட்டுறாரு, நீ ரொம்ப ஒரு பெரிய தப்பு செய்கிற அப்படிங்கிற. என்ன தப்புனா, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவே உய்வினை நாடாதிருப்பது உண்டமற்கு ஊனமன்றே. நீ உய்வினையை நாடாது இருப்பது உனக்கு குற்றம்தானே அப்படிங்கிற. ஊனம்னா குற்றம். அந்த குற்றத்தை நீ செய்யாதே. அதுல உய்வதற்கான மார்க்கத்தை செய். இது மாதிரி சத்சங்கத்தில் கலந்து கொள். அது நன்கு கேள். தனிமையில் உட்கார்ந்து சிந்திச்சா உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவில் ஞானம் பிறக்கும். அந்த ஞானம் உன்னை வழிநடத்தி செல்லும். ஏன்னா அந்த ஞானத்தை தருவது யார் தெரியுமா? அவன் தான் சிவபெருமான். அப்ப சிவபெருமானுடைய அருள் தான் ஞானம். நல்லா புரிச்சுக்கங்க. சிவபெருமான் எதுக்கு வரும்? அவர் அருளை பெறுவதற்கு வரும். சிவபெருமானுடைய அருளை நம்ம திருவருள்னு சொல்லுவோம். திருவருள் என்றாலும் சிவஞானம் என்றாலும் ஞானம் என்றாலும் மெஞ்ஞானம் என்றாலும் ஒரே பொருள் தான். அப்ப இறைவனுடைய திருவருள் என்ற ஞானத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் நல்ல உய்யக்கூடிய மார்க்கத்தில் இருக்க வேண்டும். அதான் நம்ம சைவ சமய நெறி. அந்த சைவ சமய நெறி என்ற மார்க்கத்தில் நின்றால் உனக்கு அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் என்பதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் அருள் கொண்டார். ஆகவே அப்படிப்பட்ட அடியார்களுக்கு உயிர் நெறி கொண்டு அந்த நிற்கின்ற சைவ நெறியில் இருக்கின்ற அடியார்களுடைய வினைகளை சாமி கோடாரி கொண்டு அந்த மடு கொண்டு வெட்டி வீழ்த்தி விடுவார். இங்க ஒருத்தர் வீழ்த்தினார், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வீழ்த்தி விடுவார் என்று சொல்லுகின்றார். அடுத்து சொல்லுகின்றார், நீலமணிகண்டன் அப்படின்றார். அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவர்களை சொல்லணும் கடைஞ்சாங்க, அமுதம் வந்தது, விஷம் வந்தது. விஷத்தை பார்த்து பயந்து வந்தாங்க. சாமி அந்த விஷத்தை அருந்தி அவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய கருணை. அவர்கள் வேண்டான்னு சொல்லி இவர் விரும்பி ஏற்றுக்கிட்டார். அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தார்.
அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி தியாகராஜ பெருமான் வீட்டிருக்கின்ற தலம் தான் திருவாரூர் தலம். அவர் திருநீலகண்ட பெருமான் என்று அவரை போற்றுகின்றார். அடுத்ததாக சொல்கின்றார், இத்தகைய திருவாரூர் வீட்டிருக்கின்ற பரமனாகிய சிவபெருமான் அடிகளை, அந்த திருவடிகளை யாரெல்லாம் பரவுவார்களோ அவர்களுடைய வினை நைந்து போயிருவான், நஞ்சு போயிடும். நஞ்சு போன ஒண்ணு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, திருப்பி பயன்பாட்டுக்கு வராதுன்ற நைந்து போய்விடும். நம்முடைய வினைகளை கழிப்பதற்கு எளிய வழி இறைவனுடைய திருவடியை இறுக பற்றி கொண்டு அவனை பரவுதல். பரவுதல் அப்படின்னு சொன்னா என்னன்னா, மனம் வாக்கு காயம். இந்த மனம் வாக்கு காயத்தால் செய்கின்ற திருத்தொண்டு இருக்கின்றையா, அதான் பரவுதல் பேர். அப்படி பரவிட்டா அவர்களுடைய வினைகள் நைந்து போய்விடும். இப்படி ஒரு பரவுதல் என்ற திருத்தொண்டை ஒருவர் செஞ்சாருங்க. அவர் வரலாறு இந்த பதியின் நிறைவானே சொல்றேன். கரெக்டா இதுக்கும் அடுத்து நான் சொல்ல வரலாறுக்கும் சாமி ஒரு முடிச்சே போட்டேன். பரவுதல் செய்தால் வினை போகுண்டார். அப்ப பரவுதல்னா என்னன்னு வரணும் இல்லையா, அது அடுத்த வரலாறுல வந்து நான் முடிச்சேன். அடுத்ததாக திருநீலகண்ட பெருமான் சொன்னோம். அடுத்ததாக சொல்றாங்க, தன்னுடைய இடையிலே 5 தலை கொண்ட நாகத்தை இறுக்கி கட்டியிருந்தார். அரஞ்ஞான்னு சொல்லுவோம்ல, அதுமாதிரி சாமிக்கு ஒரு அரஞ்ஞான் கயிறு. அது எப்படின்னா, பாம்பையே தன்னுடைய அந்த 5 தலை உள்ள நாகம் அதை தன்னுடைய இடுப்புல அரஞ்ஞானாக கட்டி கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவரை வழிபாடு செய்ய கொண்டிருக்கிற அடியார்கள் எதன் மூலம் அலைக்கடிக்கப்படுகிறார் தெரியுமா? எல்லா ஆன்மாக்களுக்கு துன்பம் எதிரிங்களா, 5 புலன்கள் தான் துன்பத்தை கொடுக்குதுங்க. அது நமக்கு தெரியல, அதுதான் பிரச்சனையே. அதுதான் 5 தலை நாகத்தை அந்த 5 புலன்களை பாம்பாக வச்சு இறுக்கி கட்டியிருக்கிறார். அவர் ஒருத்தரால தான் கட்ட முடியும். அவர் இதே மாதிரி நம்ம கட்டி விட்டுட்டா நமக்கு 5 புலனால பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர் தான் நமக்கு கட்டணும். மெய் வாய் கண் மூக்கு செவி இதன் மூலம் நுகர்கின்ற 5 புலன்கள் இருக்கின்றவா, அதுதான் நம்மளை அத்தனை அலக்கழிக்கிறது. வாய் என்ன பண்ணும்? சுவை. சுவைக்கு அடிமைதான வாய். சுவையான ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம்னா உன்னோடு நிறுத்திடுவோமா? என்ன வேணும் என்ன வேணும் அது சுவைக்கு அப்படியே அடிமைப்பட்டு போயிடும். அந்த 5 புலனுக்கு அடிமைப்பட்டு நிறைய சாப்பிட்டு வயிற்றுக்கு பிரச்சனையாகி நோயாளி ஆகிடும். அது ஒரு பிரச்சனையாகிருக்கு. எனக்கு பிடிக்கும், ஒரு லட்டு தான் சாப்பிட்டா பரவாயில்ல. காந்தியடிகள் வரலாறுல அவர் சத்தியம் சொல்ல ஒரு வரலாறு உண்டு. காந்தியடிக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய சீடகோடியில் ஒரு பெரிய தட்டு நிறைய ஒரு 200 லட்டு வச்சு அவர் அவர் அந்த லட்டை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு லட்டு எடுத்து கொஞ்சோண்டு பிச்சு வாயில போட்டு பிடிச்சுக்கோங்க அப்படின்னா, ஐயா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி தானே இத்தனை கொண்டு, எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக இத்தனை சாப்பிட்டா அடுத்து நான் இருக்கவே மாட்டேன். அப்படி நாவுக்கு அடிமையாக கூடாது, அளவா உண்ணணும். வரையறை இது இந்த 5 புலன்களுக்கு உண்டுங்க. அடுத்து வாய் சொல்லிட்டோம், கண் இருக்கு. கண்ணை கொண்டு எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம பொழுதுபோக்குன்னு சொல்லி டிவி பார்த்துட்டே இருந்தோம்னு கண்ணுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. இன்னைக்கு பார்த்து சொல்லவே இல்லை, கையிலே ஒரு டிவி மாதிரி செல்போன் வந்துருச்சு. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எத்தனையோ. அதனால எல்லாரும் இன்னைக்கு எல்லாருமே நாங்களாம் வயதான நேரம் கண்ணாடி போடுறோம். இப்போ எல்லாருமே 10 வயசு 5 வயசுல எல்லாரும் கண்ணாடி போட்டுறாங்க. இது கண்ணால வர பாதிப்பு தான். 5 புலன்களுக்கு அடிமையாகுது. அது செவி. நாரசாரமானவற்றை விரும்பி கேட்கிறவங்க இருக்கிறாங்க. செவி. அடுத்து உடல். உடல் ஸ்பரிசம். இதனால வர விளைவுகள் மிக பலத்த விளைவுகள். இந்த மண் பெண் பொன் மோகங்கள்லாம் இந்த 5 புலன்களுடைய அடிப்படையாக வைக்கிறவர்கள் தான். இது அபத்தத்தில் போய் முடியும். இந்த 5 புலன்களுக்கு அடிமையானதுனாலதான் உலகத்துல பிரச்சனை வருதே தவிர இறைவனால நமக்கு ஒரு காலத்திலும் பிரச்சனை வராது. நாம போய் சாப்பிட்டு ஏன் சாமி இத்தனை துன்பத்தை எனக்கு கொடுக்குறோம்னா அவர் எங்க கொடுத்தாரு? அவர் கொடுக்கல. இந்த 5 புலன்களை கொடுத்தவர் அவர் தான். தெரியுங்க, இந்த மெய் வாய் கண் மூக்கு செவியும் இந்த சுவை உணர்வு இந்த 5 புலன்கள் அத்தனை கொடுத்தது இறைவன் தான். எதற்கு கொடுத்தாரோ அதற்கு நம்ம பயன்படுத்தணும். கண்கால் காண்பீன்களோ கரைகண்டன் திரு அங்கமாலை நாவுக்கரச பெருமான் பாடுறார். இந்த 5 புலன்களும் மெய்வாய் கண் மூக்கு செவியும்
எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை திருநாவுக்கரசர் பெருமான் தேவாரத்தில் திரு அங்கமாலையில் அருள்கின்றார். அந்த ஞான உபதேசத்தின்படி நாம் வாழ்ந்தோம்னா நமக்கு ஒரு நோயும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அப்படி இருந்தாலும் மீண்டும் சில அடியாளுக்கு வருதுன்னா உன்னை ஈட்டிய வினை அது தாக்கத்தான் செய்யும். ஆனா இறையருளால் அது மிக விரைந்து கணித்து போய்விடும். அது ஏன்னா அதுக்கு தான் சாமி மழு வச்சு ஒரே போட போட்டுவார். அதெல்லாம் நீங்க பயம் கொள்ள வேண்டாம் என்று பேசுகிறார். இப்படிப்பட்ட பெருமானை பரவுதல் செய்தால் அத்தனை நன்மைகள் உண்டு என்பதை சொல்கின்றார். 5வது பாட்டுல ஒரு எளிய மார்க்க சொல்றார். எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் இந்த முக்தி பேரை சொல்கின்றன. ஆனா முக்தி அடைவது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து பல துன்பங்கள் எல்லாம் பட்டால் எப்பது ஜென்மம் முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் சாப்பாடு போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? இதற்கு விடுதலை இல்லையா? எல்லா வல்ல சிவபெருமான அருளை நாம் பெற மாட்டோமா? அதான் வீடு பேர். இந்த பிறவியை விட்டு சிவத்தை அடைவது, அந்த வீடு பேரை நாம் அடைய மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் 5வது பாட்டில் இதுக்கு ஞான உபதேசத்தை அருள்கிறார். நீ வீடு பெற்று மிக எளிமையாக பெறலாம். எல்லா சமயங்களும் கஷ்டமா சொல்லு. நீ ஒத்த காலம் நீ தவம் கொடு, 1000 வருஷம் 10,000 வருஷம் தவம் கொடு, பல ஜென்மங்கள் தவம் கொடு, என்னென்னமோ தவங்கள்லாம் இருந்திருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு எளிய தவத்தை செய் அப்படின்னு 5வது பாட்டுல சாமி சொல்லியிருக்கார். திருவாரூர் பெருமானை அடைந்து அப்படின்னா நீங்க திருவாரூருக்கு போய் தான் அடைந்து அர்த்தம்ல. சிவாலயங்கள்ல ஏதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவாலயம் எது இருக்கோ அந்த சிவாலயத்திற்கு சென்று திருமுருகனாரை கண்டு தொழுது பாடுதல். இறைவனை தேவார திருவாசகம் வந்து பாடணும். பாடுதல், கைகளால் தொழுதல், வாயார பாடணும், கையால தொழணும், இந்த உடம்பை கொண்டு பணியணும். இந்த 3 செய்தால் வீடு வேறு கொடுக்குங்க. இது வந்து எளியது என்ன? நாதோடு கோயிலுக்கு சென்று ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நம் புள்ள வினைகளே அப்படின்னு சொல்றாரு. இது எளிய மார்க்கம் என்று 5வது பாட்டிலே சொன்ன பெருமான் திருவாரூர் பெருமானுடைய திருவடிகளை கையால் தொழுபவர்கள் தடுமாற்றம் அறுப்பார்கள். அதான் முக்கியம். இந்த தடுமாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நாள்தோறும் நம்மளோட வாழ்க்கையில தடுமாறி கொண்டுதான் இருக்கு. இந்த தடுமாற்றம்னா என்ன பொருள் அப்படின்னா துணிந்து ஒரு செயலை செய்யாது. துணிவு இல்லாதான் காரணம். துணிவு ஏன் இல்லை? ஒரு துணிஞ்சு ஒரு செயலை ஏன் செய்ய முடியல? அச்சம், பயம். அதுக்கு என்ன காரணம்? அச்சம், பயம். அச்சம் பயம் இருக்கும், துணிவு வருமா? வராது. அதனால தடுமாற்றம் வரும். அப்ப இந்த துணிவு, அச்சம் பயம் இல்லாத ஒரு தன்மை எப்படி வரும்? நல்லறிவு பெற்றால் மட்டும்தான் வரும். அப்ப நல்லறிவுன்னு சொல்லும் போது கெட்டறிவுன்னு ஒரு அறிவு இருக்குன்னு தெரியும். தீய அறிவு. தீய அறிவுன்னு தெரியுங்களா? முதல் அறிவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம குழப்பமே வராது. இப்ப நான் சொல்ல 5 புலன்களை நுகர்தல் தான் அறிவு. 5 புலன்களை நுகர்தல் அறிவு. அதாவது வாயால் ஒரு பொருளை சுவைத்து நுகரக்கூடிய அறிவு, இது வாயால் கிடைக்கக்கூடிய அறிவு. கண்ணால் கண்டு நுகர்தல், அது கண்ணால் அறிய அறிவு. செவியால் கேட்டு அறியக்கூடிய அறிவு செவி அறிவு. இது ஸ்பரிச அறிவு, தொடுதல் அறிவு. இப்படி மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 மூலம் அறிகின்ற அறிவு தான் இதான் அறிவு. இதுதான் 5 அறிவு. இந்த அறிவு உலகியல் அறிவு, நமக்கு தீங்கை தரக்கூடிய அறிவு. அதான் பிரச்சனை. இது வந்து பொய் அறிவு. ஏன் பொய்ன்னு சொன்னா இந்த மெயின், வாய், கண், மூக்கு, செவி பொய். பொய்யிலிருந்து கிடைக்கின்ற அறிவு எப்படி இருக்க முடியும்? பொய்யாத்தானே இருக்கணும். பொய்யிலிருந்து வருகின்ற அறிவு பொய்யறிவு. இப்படி பொய்யறிவுல தான் நம்ம வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அப்ப மெய்யறிவை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப மெய் ஞானத்தை தரக்கூடிய பெருமானை தஞ்சமடைய வேண்டும். தஞ்சமடைஞ்சா அவருக்கு என்ன சொல்றாரு?
அவர் சிவநெறியை காட்டுவார். சிவபெருமானை அடைவிக்கக்கூடிய நெறி, சிவபெருமானை அவனுடைய அருளை பெறுவதற்கான நெறி. அவன் அருளை பெறுவதற்கு நெறி நம்முடைய ஞான ஆச்சாரியர்கள், நாயன்மார்கள், ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் நமக்கு அருளி இருக்கிறாங்க. அதான் நெறி. அதான் சரியை, கிரியை, யோகம் என்று நெறி. அந்த நெறியில் நின்றால் அவர்கள் தெளிவை பெறுவார்கள். அந்த நெறியில உயர்ந்த நெறி எதுன்னா இது மாதிரி ஞான சாஸ்திரம் பற்றி ஞான சாஸ்திரம், ஞான சாஸ்திரத்தை கேட்டு சிந்திச்சு தெளிஞ்ச பின்னாடி ஒரு அனுபவம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் தான் ஞானம். அந்த ஞானம் தடுமாற்றத்தை அழுத்தும். தெளிஞ்சு துணிஞ்சு நிற்பாங்க. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவது இல்லை அப்படின்னு யார் சொல்ல முடியும்? திருநாவுக்கரசர் சொன்னார். ஏன் சொன்னார்? அவர் மெஞ்ஞான அறிவு பெற்றவர். மெஞ்ஞான அறிவு பெற்றவர்களுக்கு துணிவு பிறக்கும், அச்சம் இருக்காது, என்னாலும் இன்பத்தை வாழ்வார்கள். அதனால தடுமாற்றம் அறுக்க வேண்டுமானால் தேவார திருப்பதிகளை ஓத 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 நமக்கு தடுமாற்றம் இறையருளால் அறுக்கப்படும் என்று பேசுகின்றார். நிறைவு பாடலிலே இந்த அருமையான திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ, இரு செவிவெளிகள் கேட்கிறார்களோ அவர்கள் துன்பத்தை துடைப்பார்கள். அவர்கள் துன்பமில்லாத இன்ப வாழ்வு குருவருளாடும் திருவருளாடும் கிடைக்கும் என்பதை சொல்லி அருமையான இந்த திருஞான சம்பந்த பெருமான் தியான குறிஞ்சி பண்ணில் அருளை செய்யப்பட்ட இந்த 105வது திருப்பதிகமான திருவாரூர் பதிகத்தை திருவாரூர் பெருமான் திருவடிக்கும் திரு முருகநாத பெருமான் திருவடிக்கும் விண்ணப்பித்து குருவருளாலும் திருவருளையும் பரிபூர்ணமாக